புதன் பகவான் இந்த மாதம் நீச்சகதி பெற்று வக்கரம் நிவர்த்தி அடைந்து நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாக வரப்போகுது. ஏன்னா 8ஆம் அதிபதி அவர் தான். நோய் என்று சொன்னாலும் 8 தான், கடன் என்று சொன்னாலும் 8 தான். அந்தரங்கமான விஷயங்கள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், தேவையில்லாத விஷயங்களை மனதில் இருந்து வந்த பேய் பிசாசு என்று சொல்லக்கூடும். ஒரு மனுஷன் குழப்பமான நிலைமைகளான 8 இருக்கும்போது தான் குழப்பத்தை வரும். அந்த குழப்பமான இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை, அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அவர் இப்பொழுது நீச்சகதி பெறுவதும் அவர் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாகும். நம்ம பிரச்சனையிலேருந்து, நிறைய பிரச்சனையிலேருந்து இந்த மாதம் வெளிவர போகிறோம் அப்படின்றதுக்கான அடையாளம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டம் வேறு யாருக்குமே கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாதம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சேரப்போகுது. ஐயா, இது ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துருந்தேன் சுவாமி. இந்த இடம் தான் வித்துட்டா எதனா நம்மளுக்கு கிடைக்குமா? அவங்க கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. வில்லங்கமாகவே எல்லாமே இருக்குது சுவாமி, எதையுமே கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு அது கைகூட குறைக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும். அந்த கடன் பிரச்சனை நான் தீர்த்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறோமில்ல. பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், ஐயா கையெழுத்து போட்டாங்கன்னா போதும், நான் ப்ராப்ளத்துலேருந்து நான் வெளியே வந்துடுவேன்னு சொல்கிறோமில்ல. அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளிவரக்கூடிய மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் தான். இயற்கையே அவங்களுக்கு சார்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அதனால் இயற்கை தன்மை இனிமேல் அதிகரித்துங்க. இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறி வரும். இது வரைக்கும் சரியான முறையில் இல்லைன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நோய் நொடிகள் இருந்து கட்டுக்குள்ளே வரத்துக்கான அமைப்போ, இல்லை நோய் நொடிகள் நாம் விட்டுட்டு விலகிறதுக்கான அமைப்பு இப்பொழுது பாக்கியம் பெறும். நல்லா இருக்குது ஐயா. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுங்கள். இறைப்பற்று அதிகரிக்கக்கூடிய நாட்களாக கூட இருக்கும் ஐயா. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா தமிழ் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இப்போ நடைபெறுவது பங்குனி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது? எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்க போதுங்க? பங்குனி மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான், நம்மளுடைய கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் மாதத்தை நாம் கணக்கெடுக்கிறோம். இந்த விதிமதி கதி என்று சொல்லக்கூடிய கதிரவனுடைய நிலைப்பாடை வைத்து தான் அந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாதம், அதாவது இந்த ஆண்டுக்கான முடிவு தேதி முடிகின்ற மாதமாக பங்குனி மாதத்தை நாம் நினைக்கிறோம். அவர் எங்கே அமர போகிறார்னா, இது வரைக்கும் கும்பத்தில் அமர்ந்திருந்தார், சனியோட தொடர்பு கொண்டிருந்தார். போன மாதம் முழுவதும் குழப்பமான நிலைமையிலே நாம் வாழ்ந்துட்டோம். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர். கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மாவை கொடுக்கறது, தொழிலை கொடுக்கறது, வேலை அமைப்பை கொடுக்கறது. அவர் 5ஆம் இடத்துல இப்போது சம்மதப்பட போகிறார். நம்மளுக்கு ராசிக்கு 4, அதாவது 5ஆம் இடம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வீற்றிருக்காரு. 5ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் நீச்சகதி பெறுவதும், 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது, பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்த குரு பகவான், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், மறந்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் திருப்பியும் கலறி விட்டாமலே இருக்கும். இப்போ நோய் சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால் இந்த மாதம் அவையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இந்த மாதம் நீங்கள் எடுத்துங்கய்யா. 11 கேது பகவான் இருக்காருங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, புதன் பகவான் இந்த மாதம் நீச்சகதி பெற்று வக்கரம் நிவர்த்தி அடைந்து நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாக வரப்போகுது. ஏன்னா 8ஆம் அதிபதி அவர் தான். நோய் என்று சொன்னாலும் 8 தான், கடன் என்று சொன்னாலும் 8 தான். அந்தரங்கமான விஷயங்கள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், தேவையில்லாத விஷயங்களை மனதில் இருந்து வந்த பேய் பிசாசு என்று சொல்லக்கூடும். ஒரு மனுஷன் குழப்பமான நிலைமைகளான 8 இருக்கும்போது தான் குழப்பத்தை வரும். அந்த குழப்பமான இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை, அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அவர் இப்பொழுது நீச்சகதி பெறுவதும் அவர் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாகும். நம்ம பிரச்சனையிலேருந்து, நிறைய பிரச்சனையிலேருந்து இந்த மாதம் வெளிவர போகிறோம் அப்படின்றதுக்கான அடையாளம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்ல போனால், நம்ம பிரச்சனையான விஷயத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். நிறைய ப்ராப்ளம் இது சுவாமி எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா அர்த்தாச சமயம் என்று சொல்லக்கூடிய சனி என்பது தாக்கம் ரொம்ப அதிகப்படியான வேல்யூவேஷன். கொஞ்சம் அர்த்தம் என்று சொல்ல அஷ்டமத்தின் பாதி தாக்கத்தை இவங்க வாங்கினாங்க இந்த 2.5 வருஷ காலங்கள். நல்லதும் கிடைச்சிருக்கோம், நான் இல்லைன்னே சொல்ல. வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிலைப்பாடுலாம் நல்லதுக்கும், அதுக்கேற்ற அலைச்சல்களும் கொடுத்துருப்பார். மன உளைச்சல், தேவையில்லாத விஷயம், தாயாருடைய கருத்து வேறுபாடு எல்லாமே நடந்து பாருங்கள். இந்த மாதம் அந்த நிலைப்பாடெல்லாம் மாறி ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்துடும் ஐயா. இந்த மாதம் இறுதிக்குள்ளே அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்துவிடும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த ட்ராவலிங், அந்த ட்ராவல்லாம் பற்றி பசங்களால் நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் வாய்ப்பே இல்லாமல் இருக்குது சுவாமி அப்படின்றவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் வருமானம் வரக்கூடிய பாக்கியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ முன்னேற்றம்.
கை நிறைய இப்பொழுது வருமானம் இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் சாமி. பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுடைய வேலை அமைப்பாகட்டும், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தரும். பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்குங்க. அதில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொன்னேன்னா, இந்த மாதம் போல் எந்த மாதம் இருக்காதுன்னு கூட நான் ஒரு மாதம் கூட நீங்களே ஒரு டேலி பண்ணி வச்சுக்கோங்க. என்னங்க போன மாதம் இல்லாத வருமானம்லாம் இந்த மாதம் வந்துடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பகவானுடைய அமைப்பும் சரி, சூரிய பகவானுடைய அமைப்பும் நல்லா இருக்குது. புதன் பகவானும் 11ஆம் அதிபதி அல்லவா, அவரும் 8ஆம் அதிபதி. அவர் நீச்சகதி பெறுவதும் மக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலையில், அதாவது திடீர் வருமானம், மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். சில பேருக்கு திருமணம் பந்தம் ஆகி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் கிட்டும். இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற பாக்கியமும் இந்த மாதம் கிடைக்குதையா. என்ன சுவாமி சொல்கிறீங்கன்னா, உண்மைதான். சூரியன் அந்த 5ஆம் இடத்துக்கு வந்தாலோ அங்கே குருவுடைய பரிவர்த்தனை யோகம் சுக்கிரனோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாறு விஷயங்களில் நம்ம சென்று குழந்தை பேரு கிட்டுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த பங்குனி மாதம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அரசாங்க தரப்பு வேலைக்காக காத்துட்டு இருந்தால் இது இப்போ கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் எல்லா விதமான பாக்கியத்தையும் நாம் பெற தான் போகிறோம். முன்னேற்றம் தருகின்ற பாக்கியமாக இந்த மாதம் இருக்குது சார். ஓரளவுக்கு நல்ல ஃபைனான்சியல் ரீதியாகவும் வேலை அமைப்புகளோடு நம்மளை டைட்டஸாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஏன்னா இரவு தூக்கம் என்பது கொஞ்சம் இருக்காமல் இருக்கும். அந்த நிலைப்பாடெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஃபுட்டு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்கய்யா. இந்த மாதம் ஃபுட்டில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். இடம் பிரச்சனை, இடம் சார்ந்த விஷயத்தில் கோயில் சார்ந்த நிர்வாகங்களை நாம் நிர்வாகிக்கிறோங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் அந்த மாதிரி நிர்வாக பொறுப்புக்கெல்லாம் வரும். ஒன்று வங்கி சார்ந்த விஷயத்தில் நிர்வாக பொறுப்பு வரும், இல்லைன்னா அறம் சார்ந்த விஷயத்தில் நிர்வாக பொறுப்பில் அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. அந்த கணக்கெலாம் நீட்னஸாக இருக்கும். அவ்வளோ நீட்டாக இருக்கும். அந்த காலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான அமைப்பெல்லாம் தேடி வரப்போகுது. இந்த மாதம் உங்களுக்கு அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை ஏற்படையா. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது இந்த மாதம் விலகும் சாமி. பிள்ளைகளுக்கு பிள்ளை என்று சொல்லக்கூடிய பாக்கியம் கூட இப்பொழுது கிடைக்கக்கூடிய பாக்கியம். நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த மாதம் கிட்டுகின்ற நேரம் சுவாமி. ஏன்னா சூரியனும் அங்கே இடத்துல வந்தார்னா அந்த பாக்கியம் பித்ருக்காரகன் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த பித்ருக்காரகன் அங்கே இருந்தால் அதனுடைய பாக்கியம் தன்மை அதிகரிக்கும். சுக்கிரனோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களோ, சூரியனோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களோ, புதனோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களோ நல்ல நிலைப்பாடு வந்து கொண்டிருக்கிறது. 11ஆம் அதிபதி அல்லவா புதன் பகவான், அவர் நீச்சகதி பெறுவதும் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதால நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இப்பொழுது அது விலகிறதுக்கான அமைப்பு. நிறைய நாள் நோய்க்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன், மனுஷன்லாம் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மாதம் அதுக்கான நோய் நொடிகளை தீர்க்கறதுக்கு ரொம்ப நாள் பட்டிருந்த பிரச்சனை, உடலில் ஏற்பட்டு வந்த காயங்கள்லாம் இப்போ ஆறுறதுக்கான அமைப்பு. விருச்சிகத்துக்கு வீடு வண்டி வாசனங்கள் எல்லாமே கிடைக்கிற பாக்கியம். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் லைஃப்பை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கூட சேரும். இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டம் வேறு யாருக்குமே கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாதம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சேரப்போகுது. ஐயா இது ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துருந்தேன் சுவாமி. இந்த இடம் தான் வித்துட்டா எதனா நம்மளுக்கு கிடைக்குமா? அவங்க கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. வில்லங்கமாகவே எல்லாமே இருக்குது சுவாமி, எதையுமே கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு அது கைகூட குறைக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அந்த கடன் பிரச்சனை நான் தீர்த்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறோமில்ல, பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். ஐயா கையெழுத்து போட்டாங்கன்னா போதும், நான் ப்ராப்ளத்துலேருந்து நான் வெளியே வந்துடுவேன்னு சொல்கிறோமில்ல, அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளிவரக்கூடிய மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் தான். ஐயா பூமியை விற்றாலும் பூமிக்குள்ளே இருந்ததெல்லாம் புதையல் கிடையாது. இன்றைக்கி பூமியே புதையலாயிருக்கு. அதை வச்சு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுங்க. அது அப்போ புதையல் தானே. பூமிக்குள்ளே நீர் எடுத்து விற்கிறாங்க, கனிமத்தை எடுத்து விற்கிறாங்க, எல்லாமே புதையல் தான். நாம் எல்லாருமே தங்கத்தை தான் வச்சுட்டு போவோன்றலாம் கிடைக்குது. பகவான் நம்மளுக்கு விட்டுறது எல்லாமே இயற்கை அனைத்துமே புதையலே. இறைவன் நம்மளை கேட்டால் மழை பெய்ய வைக்கிறான், அதெல்லாம் எல்லாமே புதையல் தான். இறைவன் நம்ம கொடுக்குறத ஒழுங்காக இயற்கையை பயன்படுத்தினாலே போதுமானது. அந்த இயற்கையை சரிவர பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யார் என்றால் விருச்சிக ராசிகள். இயற்கையை அவங்களுக்கு சார்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அதனால் இயற்கை தன்மை இனிமேல் அதிகரித்துங்க. இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறி வரும். இது வரைக்கும் சரியான முறையில் இல்லைன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நோய் நொடிகள் இருந்து கட்டுக்குள்ளே வரத்துக்கான அமைப்போ, இல்லை நோய் நொடிகள் நாம் விட்டுட்டு விலகிறதுக்கான அமைப்பு இப்பொழுது பாக்கியம் பெறும். நல்லா இருக்குது ஐயா. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுங்கள். இறைப்பற்று அதிகரிக்கக்கூடிய நாட்களாக கூட இருக்குங்க ஐயா.
இது வரைக்கும் வேலை அமைப்பில் நாம் புதிய முயற்சிகள் ஈடுபடலாம். கண்டிப்பாக புதிய முயற்சிகள் ஈடுபடுறதுக்கான தன்மைகள் ஏற்படும். விலை உயர்ந்த ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் சேரும் சுவாமி. சொத்துக்கள் வருகின்ற பாக்கியம், சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அது விட்டு விலகிறதுக்கான அமைப்பு எல்லாமே இப்பொழுது வருது ஐயா. ஐயா நான் சொந்த வீட்டுக்கே போகலன்னு அப்படின்னா இந்த முறை சொந்த வீட்டுக்கு செல்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதம் ஏற்படும். தந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தகராறு, பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தகராறு எல்லாம் இந்த மாதம் ஒற்றுமைப்படும். இந்த மாதம் அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. 100க்கு 100 பாகம் நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்கு இருக்க போகுது. ஆலய வழிபாடுகள் மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும், இறை வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடுங்க. இந்த பங்குனி உத்தரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் பங்குனி உத்தரத்தை பயன்படுத்தினாவே போதுமான. இந்த மாதம் வருகின்ற பங்குனி உத்தரத்தை திருமண பந்தம், திருமண உறவுகளில் இருக்கக்கூடிய தோஷங்கள், குழந்தை பேரில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், நிலபுலம் சேர்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இறைவன் நம்ம முருகப்பெருமானையும் சிவபெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்தாலே போதுமானது. செல்வங்கள் தானாக வந்து சேரும் என்று சொல்கிறோமில்லை. தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த பங்குனி உத்தரத்தை, இந்த மாதம் வருகின்ற பங்குனி உத்தரத்தை பயன்படுத்தினாவே போதும். திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு, நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த குழந்தை பாக்கியம் எல்லாமே கிட்டுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.